Hello friends, welcome to Bellmath Education YouTube channel. இன்னைக்கு நாம TNPSC Combined Stat examக்காக Unit 8ல Staticsல Center of Gravity concept பத்தி நாம பார்க்க போறோம். So Center of Gravityல பாத்தீங்கன்னா different surfaceஸோட Center of Gravity எந்த இடத்துல வரும் அப்படிங்கறத பத்தி பார்க்கறதா இது ஃபுல்லா டெரைவ் பண்ணி நாம ஆன்சர் கொண்டு வருவோம். ஸோ உங்களுக்கு இப்போ படிக்கிறதுக்காக அந்த டெரிவேஷன் விட்டுட்டு வெறும் ரிசல்ட் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ எந்த இதுக்கு எந்த ஷேப்புக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு அதோட ஆன்சர் எடுத்துருதுனா போதும். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு சென்டர் ஆஃப் பேரலல் ஃபோர்ஸஸ் யூனிக் பாயிண்ட்டு. ரெண்டு பேரலல் ஃபோர்ஸஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதோட சென்டர் எப்போதுமே ஒரே ஒரு பாயிண்ட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் எந்த ஒரு பாடி எடுத்தாலும் அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி யூனிக், ஒரே ஒரு பாயிண்ட் தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டியாக இருக்கும். மோர் தென் ஒன் பாயிண்ட் சென்டர் ஆஃப் கிராவிட்டியாக வராது. நெக்ஸ்ட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த தின் யூனிஃபார்ம் ராட். ஒரு யூனிஃபார்ம் ராட் எடுத்துட்டோம்னா அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி மிடில் பாயிண்ட்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்ன சர்ஃபேஷன் கொடுத்துருவாங்க, நம்ம அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே லை ஆகும், எங்கே வரும் அப்படிங்கிறதான் டேஷாக வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் யூனிஃபார்ம் பேரலோகிராம். சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் யூனிஃபார்ம் பேரலோகிராம் எங்கே வரும்னா இன்டர்செக்ஷன் ஆஃப் இட்ஸ் டயகனலோட இன்டர்செக்ஷனில் இருக்கும். நெக்ஸ்ட்டு சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் யூனிஃபார்ம் ட்ரையாங்குலர் லேமினா. யூனிஃபார்ம் ட்ரையாங்குலர் லேமினாவாக இருந்துச்சுன்னா அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி மிடில் பாயிண்ட் ஆஃப் த ட்ரையாங்குலர், அது கரெக்டாக பார்க்கலாம், இஸ் த சேம் ஆஸ் தட் ஆஃப் த 3 ஈக்குவல் பார்ட்டிகிள்ஸ் பிளேஸ்ட் அட் இட்ஸ் வெர்டிசஸ் ஆர் அட் த மிடில் பாயிண்ட் ஆஃப் இட்ஸ் சைட்ஸ். ஸோ இதுன்னா இது இல்லைன்னா இது ரெண்டு இது வரும். ஸோ ரெண்டுகளும் ஏதாவது ஒன்று ஆப்ஷன் வச்சு கேட்கலாம். நெக்ஸ்ட்டு weight of the triangle is statically equivalent to that of 3 equal particles, each of 1/3 the normal weight placed at the vertices or at the midpoint of the sides. நம்ம இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி பார்க்கும்போது மாஸ், அதாவது அங்கே இருக்க வெயிட்டையும் வச்சும் சென்டர் ஆஃப் கிராவிட்டி வரும். ஸோ இங்கே நம்ம யூனிஃபார்ம் ட்ரையாங்குலர் லேமினா பார்க்கும்போது டைரெக்டாக பார்க்கும்போது இது, அந்த வெயிட் கான்செப்ட் வச்சு பார்க்கும்போதும் இந்த மாதிரி வரும். இது மிட் பாயிண்ட் ஆஃப் த இது அல்லனா வெர்டிசஸில் வரும். ஸோ ரெண்டுமே ஒரே பாயிண்ட் தான். இது வெயிட் கான்செப்ட் வச்சு வரும், இது டைரெக்டாக நம்ம சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் 3 ராட்ஸ் ஃபார்மிங் ஏ ட்ரையாங்கிள். 3 ராடு ட்ரையாங்கிள் ஷேப் ஃபார்ம் பண்ணுது. நம்ம யூனிஃபார்ம் ராடாக இருந்தால் என்ன சொன்னோம், ஒரே ராடாக இருந்தால் என்ன சொன்னோம், அதோட சென்டர் ஆஃப் பாயிண்டில் தான் மிட் பாயிண்டில் தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கணும். ஸோ ஏபிங்கிறது ஒரு ராடு, அப்போ அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி இங்கே இருக்கும். இதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி இங்கே, பிசியோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி அதோட மிட் பாயிண்டில் இருக்கும். ஸோ இந்த மூணையும் சேர்த்து நம்ம இப்போ ஒரு ட்ரையாங்கிளாக ஃபார்ம் பண்ணுறோம். அப்போது இந்த மிட் பாயிண்ட் எல்லாம் சேர்த்தும் போது நம்மளுக்கு இன்னொரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். இந்த உள்ளே இருக்க இந்த ட்ரையாங்கிளோட இன்சென்டரில் தான் இந்த ஓவரால் ஏபிசிஏ அப்படிங்கிற அந்த ஏபிபிசிசிஏங்கிற ராடோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கும். அதை இங்கே சொல்லியிருக்கோம். ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த ராட்ஸ் இஸ் தட் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த இன்டர்னல் பைசெக்டர்ஸ் ஆஃப் தி ஆங்கிள்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள்ஸ். It is at the in-center of the triangle DEF. And the DEFங்கிற சர்க்கிளோட in-centerல தான் center of gravity இருக்கும். Next, இந்த mass concept வச்சு எடுக்கும்போது center of gravity நாம x bar equal to summation mx by summation m, y bar equal to summation my by summation m. இந்த center of gravity தான் நம்ம x bar, y barங்கிறத நம்ம denote பண்ணுறோம். ஸோ இங்கே particles and mass வச்சு இங்கே ரிலேட் பண்ணி வர்றது. இப்போ இதுவே சென்டர் ஆஃப் கிராவிட்டி லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத வச்சு எடுக்கும்போது நம்மளுக்கு எக்ஸ் பார் ஈக்குவல் டு P1 x1 + P2 x2 எக்ஸெட்ரா பை P1 + P2 எக்ஸெட்ரான்னு வரும். ஒய் பார் P1 y1 + P2 y2 எக்ஸெட்ரா பை P1 + P2 வரும். அதாவது மாஸ் வச்சு எடுக்கும்போது நம்ம அங்கே m மாஸ் போடுவோம், அது பொதுவாக ஃபோர்ஸ் போடும்போது இந்த ரிசல்ட் வரும். இவ்வளோதான் இது. ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் மாஸ் அண்ட் ஃபோர்ஸஸ் கொடுக்கும்போது இந்த ஃபார்முலா வரும். Next, center of gravity of quadrilateral area. இது என்னதுன்னா is same as that of 4 equal particles placed at its vertices together with another equal particle of negative mass at intersection of the diagonals. Quadrilateral போது 4 forces அதோட intersection of diagonals தான் ஆக்ட் ஆகுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ட்ரெபிசியமோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஸோ இங்கே ஏபிசிடிங்கிறதான் ட்ரெபிசியம். இப்போ சிடியோட சென்டர் பாயிண்ட்டும் ஏபியோட சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம ஒரு பர்பண்டிகுலர் லைன் வரைஞ்சோம்னா ஒரு இஎஃப்ங்கிற லைன் நம்மளுக்கு கிடைக்குதுல்ல, இதில் தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆக்ட் ஆகும். அது என்ன ரேஷியோவில் இருக்குன்னா a + 2b/2a + b.
ஸோ இஎஃப்ல தான் வந்து ஜிங்கிற பாயிண்ட், அதாவது சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கும். அது எந்த இடத்துல இருக்கும், அதாவது இஜி பை ஜிஎஃப், அதோட ரேஷியோ வந்து நம்மளுக்கு a + 2b / 2a + bயாக இருக்கும். இதில் ஏபியோட லென்த்து 2a, இந்த சிடியோட லென்த் வந்து 2b. ஸோ இதுலேருந்து ஏதாவது நம்பரில் வச்சு கேட்டாலும் நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு the center of gravity of uniform tetrahedron. Uniform tetrahedron வந்து எந்த ரேஷியோவில் இருக்குன்னா 3:1. So, is along the line joining of any vector to the center of gravity of opposite base and divides that the line in the ratio of 3:1. அடுத்தது pyramid. Pyramid பார்த்தீங்கன்னா is on the line joining of the vertex to the center of gravity of base and 1/4 of the way up that line. 1/4, அதாவது 1/4 வச்சு வரும். அடுத்தது சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த சாலிட் கோன். சாலிட் கோன் எடுக்கும்போது அது வந்து என்னென்னா 1/4 பேஸ் பண்ணி வரும். இது என்னென்னா இட்ஸ் லைன் ஜாயினிங் ஆஃப் த வெர்டெக்ஸ் டு த சென்டர் ஆஃப் த பேஸ், that is on the axis, and it's and at the distance from the base equal to 1/4 of the distance of the vertex. ஸோ இந்த மாதிரி வரும். இந்த இதுக்கு வந்து 1/4 of the distance from the vertex. இது வந்து 1/4 டிஸ்டன்ஸில் இருக்கும்னு சொல்கிறாங்க. இதுவே ரைட் சர்க்குலர் கோனாக இருந்துச்சுன்னா அதோட ரேஷியோ வந்து 3:1 மாறிடும். ஸோ சாலிட் கோனாக இருந்தால் 1/4, இது வந்து 3:1 வந்துடும். நெக்ஸ்ட்டு ஹாலோ ரைட் சர்க்குலர் கோன் வித்தவுட் பேஸ் இருந்துச்சுன்னா ரேஷியோ வந்து 2:1. ஸோ கோன் வந்தாலே வந்து நம்மளுக்கு ரேஷியோ எதுங்கிறது கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணணும். சாலிட்னா 4:1, ரைட் சர்க்குலர்னா 3:1, ரைட் சர்க்குலர் ஹாலோ ரைட் சர்க்குலர் கோன் வித்தவுட் பேஸ்னா 2:1. நெக்ஸ்ட்டு வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டிலே வந்து இம்பார்ட்டன்ட் வந்து அந்த சர்க்குலரை வச்சு வருது. ஸோ இப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த யூனிஃபார்ம் சர்க்குலர் ஆர் சப்ஸ்டெண்டிங் அட் அன் ஆங்கிள் 2α அட் த சென்டர். ஸோ அந்த ஆங்கிள்குள்ள டிஃப்ரென்ஸ் ஆங்கிள் வந்து 2α வச்சு இப்போ பின்னாடி வரதெல்லாம் சொல்ல போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு யூனிஃபார்ம் சர்க்குலர் ஆர்க்கோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் அ யூனிஃபார்ம் சர்க்குலர் ஆர்க் இஸ் on the central radius at the distance a by sin alpha by alpha from the center. ஸோ யூனிஃபார்ம் சர்க்குலர் ஆர்க்காக இருந்துச்சுன்னா அது வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி எந்த டிஸ்டன்ஸில் இருக்குன்னா a into sin alpha by alpha ஃப்ரம் சென்டர்லேருந்து இந்த டிஸ்டன்ஸில் வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து அந்த சப்ஸ்டெண்டிங் ஆங்கிள் என்னவோ அதை வச்சு பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு இதுவே வந்து செமி சர்க்குலர் ஆர்க்காக இருந்துச்சுன்னா, செமி சர்க்குலர் ஆர்னா 2α = πன்னு எடுத்துக்குவோம். அப்போ வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே வரும்னா 2a/π, சென்டர்லேருந்து 2a/πங்கிற டிஸ்டன்ஸில் வரும். இப்போ இதுவே வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் செக்டராக இருந்துச்சுன்னா இது வந்து 2a sin alpha by 3α சென்டர்லேருந்து இந்த டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ யூனிஃபார்ம் சர்க்குலராக இருக்குன்னா a sin alpha by alpha, இதுவே செமி சர்க்குலராக இருக்குன்னா 2a/π, யூனிஃபார்ம் சர்க்குலர் செக்டராக இருந்ததுன்னா 2a sin alpha by 3α அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது செமி சர்க்குலர் லேமினாவாக இருந்துச்சுன்னா சென்டர்லேருந்து 4a/3πங்கிற டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் இந்த சர்ஃபேஸு இந்த இந்த சென்டர்லேருந்து என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த குவாட்ரண்ட் ஆஃப் த சர்க்கிள் லைஸ் ஆன் த ரேடியஸ் bisecting the quadrant at a distance 4a √2/3 from the center. Quadrant of the circle இருந்துச்சுன்னா சென்டர்லேருந்து 4a √2/3ங்கிற டிஸ்டன்ஸில் இருக்கும். நெக்ஸ்ட்டு சாலிட் ஹெமிஸ்பியர், அதோட ரேடியஸ் ஏவாக இருந்துச்சுன்னா அது வந்து சென்டர்லேருந்து 3a/8ங்கிற டிஸ்டன்ஸில் சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து இருக்கும். சாலிட் ஹெமிஸ்பியர் அதோட ரேடியஸ் ஏ இருந்துச்சுன்னா சென்டர்லேருந்து 3a/8ங்கிற டிஸ்டன்ஸில் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கும். இதுவே ஹாலோ ஹெமிஸ்பியராக இருந்துச்சுன்னா சென்டர்லேருந்து a/2ங்கிற டிஸ்டன்ஸில் இருக்கும். நெக்ஸ்ட் சாலிட் செமிஸ்பியராக இருந்துச்சுன்னா சென்டர்லேருந்து a/3ங்கிற டிஸ்டன்ஸில் இருக்கும். அங்கே பார்க்கும்போது வெறும் சாலிட் ஹெமிஸ்பியர்னா ஃபர்ஸ்ட் ரேஷியோ வரும். இது கூட அடிஷ்னல் என்னென்னா த டென்சிட்டி வேரிஸ் இன்வெர்ஸ்லி அட் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டராக இருந்துச்சுன்னா அது வந்து a/3 இருக்கும். ஸோ இந்த வேர்டு இருந்தால் இது, இல்லைனா வந்து நம்ம முன்னாடி பார்த்த 3a/8 வந்து எழுதணும். ஸோ அதை கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரெண்டு பாடி, ஃபர்ஸ்ட் பாடிக்கு வந்து G1ங்கிற சென்டர் ஆஃப் கிராவிட்டி, அதோட வெயிட் W1.
செகண்ட் பாடிக்கு வந்து G2ங்கிறது சென்டர் ஆஃப் கிராவிட்டி, அதோட வெயிட் வந்து W2. இப்போ கம்பைண்டாக நம்ம எடுக்கும்போது சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்ன ஆகும்? ஸோ 2 பாடி எடுக்கும்போது 2 கம்பைண்ட் ஆகி நம்மளுக்கு ஒரே ஒரு யூனிக் சென்டர் ஆஃப் கிராவிட்டி தான் எக்ஸிஸ்ட் ஆகும். அதை ஜின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ அது வந்து என்ன ரிலேஷனில் இருக்குன்னா G2 ஈக்குவல் டு W1 பை W1 ப்ளஸ் W2 இன்டூ G1 G2. இது வந்து அந்த டிஸ்டன்ஸ் G1 G2 இருக்க டிஸ்டன்ஸ், Gலேருந்து G2 இருக்க டிஸ்டன்ஸ். இந்த Gங்கிறது வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த காம்பினேஷன். ஸோ G1 G2ஓட கம்பைண்டாகி வரதான் வந்து G. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா Wங்கிறது வெயிட் ஆஃப் த பாடி, Gங்கிறது அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இப்போ வந்து அதுலேருந்து ஒரு போர்ஷனை நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ ஃபுல்லாக ஒரு போர்ஷன் இருக்குது. இப்போ இதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட போர்ஷனை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ ஹோலாக வெயிட் வந்து W. இப்போ ரிமூவ் பண்ணுறது வந்து W1. ஹோலாவோட இருக்க சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து G. அந்த ரிமூவ் பண்ணுற போர்ஷனுக்கு வந்து G1. இப்போ இது ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்ன ஆகும் அப்படின்னு கொஸ்டின் வந்துச்சுன்னா, அதாவது ரிமைனிங் போர்ஷனோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி அதோட ரிலேஷன் வந்து இது G2G ஈக்குவல் டு W பை W மைனஸ் W1 G1G. இது வந்து கம்பைன்டு சென்டர் ஆஃப் கிராவிட்டி, இது ரிமூவ்டு போர்ஷனோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி, ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இருக்க ரிமைனிங் போர்ஷனோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி. நெக்ஸ்ட் வந்து ஆக்சுவலாக இது ஒரு ப்ராப்ளம். இந்த ரிமைனிங் போர்ஷன் இந்த ஃபார்முலா இருக்குல்ல, இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. ஸ்கொயர் ஹோல் இஸ் பஞ்ச்ட் அவுட் ஆஃப் அ சர்க்குலர் லேமினா. ஸோ ஒரு சர்க்குலர் போர்ஷன்லேருந்து ஒரு ஸ்கொயர் வந்து பஞ்ச் அவுட் பண்ணி எடுக்கிறோம். அதுவும் வந்து எப்படின்னா the diagonal of the square coinciding with the radius of the circle. ஸோ இது கரெக்டாக வரையணும். இதோட ஸ்கொயர் வந்து இதோட ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா the center of mass of the remainder is at the distance a by 8pi minus 4 from the center of the circle. ஸோ இது வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து இந்த பாயிண்ட் டிஸ்டன்ஸில் இருக்கணும். இது வந்து ஒரு ப்ராப்ளம், இதை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இது வெறும் ரிசல்ட்டாக நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா போதும். ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த சர்ஃபேஸ் படிக்கிறோம், அது வந்து சென்டர்லேருந்து எந்த டிஸ்டன்ஸில் சென்டர் ஆஃப் கிராவிட்டி எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது பார்த்தா போதும். ஸோ இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு சென்டர் ஆஃப் கிராவிட்டியில். நெக்ஸ்ட் இன்னும் ஒரே ஒரு டாபிக் இருக்குது, அதோட ஸ்டாட்டிக்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஐ ஹோப் இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.